மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏஎன் ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் சிம்ம ராசிக்கான 2026 புது வருட பலன்கள். சிம்ம ராசி நேயர்களே, ஏற்கனவே அஷ்டம சனி நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க சொல்கிறதுலையாவது நல்லதை ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தங்களுக்குள்ளேயே அடுத்தடுத்து என்ன நடக்கக்கூடும் அப்படின்ற உள்ளுணர்வுடன் அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய நபராக இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் இருப்பீங்க. தங்களுக்கு மன ரீதியிலையும் சரி, மன சஞ்சலத்துடன் இருப்பீங்க, மனபாரத்துடன் இருப்பீங்க, இனம் புரியாத ஒரு கவலையில் இருப்பீங்க, வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் தனக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது இந்த ஆண்டு அதிகமான நாட்டம் போகக்கூடும். இதனால் இந்த மன வருத்தத்துகள்னால பார்த்திங்கன்னா, மன அழுத்தத்தினால பார்த்திங்கன்னா சிலருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கவனம் தேவை. எதையும் நீங்கள் கேர் செய்ய வேணாம். எல்லாத்தையும் லூஸில் விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாகவே சூழல்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, அதிக ப்ரெஷரை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. உடல் நலம் கெடு. அதனால் உடல் நலன் மீது கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி அது நன்மையை ஏற்படுத்தும். இந்த காலத்தில் என்ன கொஞ்சம் தனியாக விட்டுருங்க அப்படின்ற ஒரு மனசு உங்களுக்கு அப்போக்கப்போ வந்துவிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கேற்ற அப்படி பார்த்திங்கன்னா, சில நேரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் அமைதியான இடத்தை நோக்கி பயணம் செய்வீங்க. ஆன்மீக சுற்றுலா போவீங்க. அந்த மாதிரி கோயில் குளங்களுக்கு போயிட்டு உங்களுடைய நிம்மதியை நீங்கள் தேடுவீங்க. சில நேரங்களில் இடமாற்றங்கள் இந்த ஆண்டு இறுதியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் சொந்த வீடு கட்டி வீடு குடியேறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்வீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்டை போடுங்க. அது உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அது கொண்டு போகும். அதாவது ப்ரொமோஷன் போன்ற சூழ்நிலைகளுக்கு அது எடுத்து செல்லும். இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக கமிஷன் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மை ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே பார்த்திங்கன்னா சிறு சிறு சச்சரவுகள் அப்பக்கப்போ போகும். அதை பெரிய அளவுக்கு கொண்டு போக வேண்டாம். ஏன்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். கூட்டு தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா, மற்றும் நண்பர்கள் இடத்துலையும் சரி, கூட்டு தொழில் செய்கிறவங்ககிட்டையும் இடத்துலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துக்காங்க. தந்தை மகனிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். ஒரு சிலர் பிரிஞ்சு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. தோல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அங்கே உடம்புல அங்கே பார்த்திங்கன்னா சதப்பிடிப்பு கொஞ்சம் ஏற்படும். அதனால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவுகளை விட்டு பிரியக்கூடிய காலமாக இந்த ஆண்டு ஏற்படும். தங்களுக்கு இந்த ஆண்டு எந்த காரியம் எடுத்தாலும் அதனால் ஏதேனும் பாதிப்பு வருமா அப்படின்ற கவனத்தோடு கையாளக்கூடிய வருடமாக இந்த ஆண்டு உள்ளது. கடன், வம்பு வழக்குகள் போன்றவைகளில் நீங்கள் இந்த ஆண்டு வெற்றி அடைவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மாற்று மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் வித்தை செய்ய வேண்டாம். கால்களில் கட்டுப்போடக்கூடிய அளவு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்களை இயக்குங்க. யாரையும் நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டாம். அதனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்து ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் மறந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தணும். மாணவர்கள் மத்தியிலையும் சரி, படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இல்லைன்னா வெற்றி வாய்ப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு செய்கிறதுக்கு கோவிலில் பார்த்திங்கன்னா காளி உருவங்கள் இல்லாது சூலத்தை மட்டும் வைத்து வழிபடக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுவாங்க. இந்த ஆண்டு தங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ.